வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே அவரது எழுத்துக்களை அசை போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே 15/10/1989 துக்ளக்கதிலில் இடம்பெற்ற கேள்வி பதில்கள் 86வது பகுதியாக இடம்பெறுகின்றன. அந்த பொம்பளை நிறைய பொய் பேசுகிறது என்று நிருபர்களிடம் ஜெயலலிதாவை பற்றி கலைஞர் கூறியிருப்பதை கவனித்தீர்களா? எந்த அளவு மனதில் ஆத்திரத்தை தேக்கி வைத்திருக்கிறார் என்பது அவரையும் அறியாமல் வெளிப்பட்டு விட்டது. தன்னை கலைஞர் என்று சொல்லாமல் கருணாநிதி என்று சொல்லும் அளவுக்கு தமிழகம் தாழ்ந்து விட்டது என்று அர்த்தமில்லாமல் அங்கலாய்க்கும் அவர் எதிர்க்கட்சி தலைவரை குறிப்பிட்ட விதம் இவர் மனதில் இருக்கும் குரோதத்தை தெளிவாக காட்டுகிறது. ரஷ்யா, ஹங்கேரி மற்ற நாடுகளில் கம்யூனிஸ்ட் கோட்டை சரிகிறதா அல்லது செப்பனிடப்படுகிறதா? கம்யூனிச வழிமுறைகள் பயனற்றவை என்பது உணரப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி எறியப்பட்டு வருகின்றன. ஆனால் இது நடந்தால் தங்கள் சுயநலத்திற்கு நல்லதல்ல என்று உணர்ந்த சில பழைய தலைவர்கள் இந்த முயற்சியை தடுக்க பார்க்கின்றனர். மாறுதல்களினால் ஏற்படும் தற்காலிக தொல்லைகளை தாங்க முடியாத சிலர் அவர்களுக்கு ஆதரவளிக்கிறார்கள். கம்யூனிச விதிமுறைகளை தூக்கி எறியும் முயற்சி வெற்றி பெறுகிறதா இல்லையா என்பதை இப்போது சொல்லிவிட முடியாது. ஸ்டாலின் தலைமையை கூட ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் திமுகவில் பல தலைவர்களுக்கு வந்துவிட்டதே. இப்படியெல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் அன்றே அண்ணாதுரை எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று கழகத்தவர்களுக்கு அறிவுரை கூறியிருக்கிறாரோ? தீர்க்க தரிசனத்துடன் கழகத்தவர்களை இன்றைய நிலைக்கு தயார் செய்திருக்கிறார். ஸ்டாலின் புடம் போட்ட தங்கத்தை போன்றவர். தமிழக மக்களின் நல்வாழ்வுக்கு போராட ஸ்டாலினை போன்ற கொள்கை பிடிப்புள்ள தலைவர்கள் தேவை என்று அன்பழகன் கூறியுள்ளாரே. அப்படி கூறாமல் என்ன செய்வாராம்? அவர் எஜமான் வீட்டில் உள்ள குழந்தையை தூக்கி வைத்து கொண்டு என்ன அழகு, என்ன அறிவு, ஐயோ கண்ணே பட்டிடும் போல இருக்குதே என்று கெஞ்சி கூத்தாடாத வேலைக்காரனுக்கு வேலை தங்காது. கருணாநிதியிடமிருந்து பிரிக்க முடியாத மாபெரும் சக்தி என்று எதுவென்று உங்களால் கூற முடியுமா? திமுகவின் பணபலம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பதவியில் இருப்பதால் சூழ்நிலை கைது, இல்லாவிட்டால் சுதந்திர பறவை என்று கலைஞர் கூறியிருக்கிறாரே. இதன் அர்த்தம் என்ன? சுதந்திரமாக இருப்பது பிடிக்காமல் சூழ்நிலை கைதியாக மாறுவதற்காக அலைந்து அழுது ஆர்ப்பாட்டம் செய்த சுதந்திர பறவை இவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். திமுகவின் ஆட்சியால் மக்கள் கண்ட சுகம்தான் என்ன? காலையில் எழுந்து பத்திரிகை படித்தால் தமிழகத்தின் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து விட்டது என்ற எண்ணம் வருகிறதே. இது ஒரு சுகம்தானே. நன்றி, வணக்கம்.